சபேசன் அவர்களோட வீட்டின் முன்பு ஏராளமான ஊர் பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் சபேசன். இது சீசனோட டைட்டில் வின்னராக அவர் ஆவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவர் செகண்ட் ப்ரைஸ் வந்திருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இருந்தாலுமே சபேசன் அவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் பரிசு கிடைத்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆதரவும் கிடைச்சிருந்துச்சு. சரிகமபாக்காக அவங்க ஊரை விட்டு இங்கே வந்திருந்தாரு. சரிகமபா முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு முதல் முறையாக போயிருக்காரு. ஊருக்கு போயிருந்த சபேசனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது அதிர்ச்சி அப்படிங்கிறத விட சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட வீட்டின் முன்பு அவரோட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து குவிஞ்சிருந்திருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் இவரை வரவேற்கிறது தான். ஏன்னா எங்கிருந்தோ வந்து இன்னொரு இடத்துல தன்னோட திறமையின் மூலயமா தன்னை யாரு அப்படிங்கிறத நிரூபித்து ஒட்டுமொத்த மக்களின் அன்பை பெறுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாப் 5ல செலக்ட் ஆகி இப்போ 2வது பரிசையுமே அவர் பெற்றிருக்காரு. அண்ட் இதனால தான் அவங்களோட ஊர் பொதுமக்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. மாலை போடுறது, ஆரத்தி எடுக்கிறது, தப்பு செட்டு வச்சு அந்த இடத்தையே சும்மா பயங்கரமாக ஃபன் பண்ணுறது அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவரோட ஏரியா பீப்புள் எல்லாருமே அவரோட வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவ்வளோ பேர் சபேசனுக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக சபேசனுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தன்னை எப்போதுமே ஒரு லூசராக தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வெற்றியாளராக அவரோட வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. அவருக்கும் சரி, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, இது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு அன்பை சபேசன் அவர்கள் பெற்று அவரோட ஊருக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக சபேசன் இத்தனை அன்புக்கும் இத்தனை பாராட்டுக்கும் தகுதியான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு அவரோட ஊருக்கு போயிருக்கணும். பட் ஒரு சில விஷயங்களால தான் அவர் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்களோட அடுத்த படம் டேக் ஆஃப் ஆகாமல் இருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் கேட்டது தான். அவரோட முந்தைய படங்கள் அந்த கேட்ட சம்பளத்த அளவுக்கு கூட லாபம் தரலை. அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு 150 கோடி தரணும் முடியும் அப்படின்னு ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அஜித் சாருக்கு போயிருந்துச்சு. ஆனால் அஜித் சார் ரொம்பவே விடாப்பிடியா 150 கோடி தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அஜித் சாரோட இந்த ஒரு சம்பளத்துக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரொடியூசருமே ரெடியாக கிடையாது. ஆனால் ரெட் ஜெயின் மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாமா. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வேணால் சொல்லுங்கள், நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் அஜித். அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ ரெட் ஜெயின் கூட தான் அஜித் அவர்கள் அடுத்த படம் பண்ண போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு.